இப்போ அரையும் குறையுமா முக்கால் மூளை உள்ளவன் அரை மூளை உள்ளவன் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான். சீமானுடைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள அரசியலே கிடையாது, நாளைக்குள்ள அரசியல் கிடையாது. ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு தலைமுறைக்கான ஒரு அரசியல் அது முன்னெடுப்பு. நீங்கள் டாஸ்மாக் சரக்கை குடிச்சு சாவுங்க தாராளமாக. அதனால் வந்து சீமான் வந்து இன்னும் 100 வருஷம் வாழ போகிறதில்ல. சீமான் சொல்கிறது வந்து கேட்டால் வந்து ஆவின்றது நான் ஆனா பசு. நிறைய பேருக்கு ஆவினா என்னன்னு தெரியாது, நிறைய பேருக்கு ஆனா பசு, அதனால தான் ஆவின்னு பேர் வச்சாங்க அதுக்கு. அப்போ வந்து பசு மாட்டுக்காகவும் வந்து எருமை மாட்டுக்காகவும் வந்து மற்ற ஜீவராசிகளுக்காக சீமான் ஆடு மாடு கோழி எல்லாம் பேசும்போது உங்களுக்கு வந்து கேலி கிண்டலாக இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் தின்னுட்டு தான் இருக்கீங்க, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தின்னுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு மாட்டுக்கெல்லாம் வச்சு படித்தவங்களே சில பேர் பேசுறதை நான் பார்த்துருக்குறேன். படித்தவங்க தான் சார் பேசுகிறாங்க. இந்த லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்குது, அது என்னத்த சைக்காலஜிஸ்ட்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது அந்த டாக்டர் வந்து அந்த போகிறப்போ இங்கே சீமான் மேலே உங்களுக்கு கோபம் இருக்குது வன்மம் இருக்குன்னா நீங்கள் அது எப்படி வேணால் வெளிப்படுத்துங்க. ஆனால் சீமானுடைய அரசியல் வந்து நீங்கள் கேலி கிண்டல் பண்ணுறது உங்களுக்கு தகுதியே கிடையாது நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து சொத்து சார், செல்வம் மாடு தெரியுங்களா? 4 மாடு வீட்டில் நீங்கள் இருக்குதுன்னு கேட்டால் அது மிகப்பெரிய செல்வம். அது இவங்க நினைக்கிறாங்க சில பேர். ஆனால் அதே மாடு போலீஸ் வேலையை விட்டுட்டு வந்து அதே மாட்டை இன்னைக்கு ரோட்டில் அப்படியே நடுத்தரில் நட்டாத்தில் விட்டது யாரு? அதுதான் சார் நான் சொல்கிறேன். இங்கே தான் அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கலன்ற. நான் குப்பை தொட்டியில் இன்னைக்கு காலையில் பார்த்தேன், குப்பை தொட்டியில் ஒரு மாடு தொட்டியில் பூரா மேயுது. அது நான் தான் சொல்கிறேன்ல, அது இந்த மாட்டுக்கான அரசியல் பண்ணலை.